ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ மோட்டோ E4 ப்ளஸ். இந்த மாடலில் கஸ்டமர் வந்து அவங்களோட கூகுள் யூசர் நேம் பாஸ்வேர்டை மறந்துட்டாங்க. இது எப்படி நம்ம UMT ப்ரோ டாங்கில் வச்சு நம்ம ரிமூவ் பண்ண போகிறோங்கிறது தான் வீடியோ. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி உள்ளே போகலாம். நம்ம ஸ்கிப்புங்கிற ஆப்ஷன் வரணும், நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். UMT MTK 4.4 இதை ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம டேட்டா கேபிள் இன்சர்ட் பண்ணும்போது வந்து கேபிள் கனெக்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு வந்து டிவைஸ் மேனேஜர் தேவை. அதனால் டிவைஸ் மேனேஜர் ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். இதெல்லாம் மினிமைஸ் பண்ணி வச்சுருவோம், சின்னதாக்கிக்கலாம். ஃப்ளாஷர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் கிளிக் பண்ணிடுவோம். ஃப்ளாஷர் ஓகே. இதில் பாருங்கள் மோட்டோ FRPன்னு இருக்கும். அதில் XT1770 அப்படின்னு கொடுத்துட்டு ரீசெட் FRP கொடுத்துருவோம். மாடல் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கிறோமான்னு செக் பண்ணிவிட்டு ரீசெட் FRP கொடுத்துடலாம். கொடுத்தாச்சு. இப்போ வால்யூம் அப் கீயை மட்டும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டேட்டா கேபிள் இன்சர்ட் பண்ணிடலாம். கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ளாஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, FRP ரீசெட் பண்ணு. இப்போ நம்ம வந்து மொபைலை வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். லோகோவோட வந்திருக்கு. இந்த மாதிரி FRP ரீசெட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கிப்புங்கிற ஆப்ஷன் வராது. ஆனால் இப்போ வந்து ரீசெட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஸ்கிப்புங்கிற ஆப்ஷன் வரும். வெயிட் பண்ணுவோம். லோகோட நிற்கிது. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் மொபைல் சம்மந்தமான போடுற வீடியோ எல்லாருமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, உள்ளே போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். ஆல் செட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு ஐ அக்ரி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸ்கிப் கொடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.